ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்டர் அண்டு ரேங்கிங் ரீசனிங் வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்டர்ஸ் வந்து கஷ்டப்படுறீங்க. கொஷின் வந்து சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு ரெகுலராக நீங்கள் கேட்டே இருந்தீங்க. சரி, நானே யோசித்தேன், சரி இந்த டாப்பிக்கே இவ்வளோ கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கும் இன்னும் சுத்தமாக புரியல, ஐடியாவும் இல்லை, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். ஃபார்முலா ஜஸ்ட்டு 2 ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் போட்டு கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லை கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஆன்சர் பண்ண, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டாபிக் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இதுக்கப்புறம் இருக்காது, ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கினா போதும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? அது வந்து ஜிடிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ரயில்வே படிக்கிறனா என்டிபிசிக்கும் சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சிஜிஎலுக்கும் நான் போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிகாஸ் சிஜிஎலுக்கும் நீங்கள் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பிகாஸ் சிஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவல் எக்ஸாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மற்ற எக்ஸாமுக்கும் படித்த மாதிரி கணக்கு வந்துடும், ஓகேங்களா? அதனால தான் அதுக்கும் ஸோ பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அதுவும் 2025 கேட்டிருந்த கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு நியூ பேட்டர்னில் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2026க்கு இப்போ வர கம்மிங் இயரில் நடக்கிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுப்போம், ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஆர்டர் அண்டு ரேங்கிங், ஓகே. ரேங்கிங்கை பொறுத்தவரையிலும் இந்த ஃபார்முலா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1, அதாவது ஒரு பர்சன் இருக்கார், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே எடுத்துக்கிறேன். இப்போ நான் யார்? பிரவீன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இருக்கேன். நான் என்னென்னா லெஃப்டில் இருந்து ஒரு லைன் இருக்குது, இது வந்து கியூன்னு வச்சுப்போம். இந்த லைனில் இருக்குது, இதில் வந்து இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இப்போ நான் லெஃப்டில் இருந்து 10வது இடத்துல இருக்கேன், ஓகேங்களா? அது ரைட்லேருந்து இது வந்து லெஃப்ட்லேருந்து 10வது, ரைட்லேருந்து நான் 25வது இடத்துல இருக்கேன், ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த லைனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஆட் பண்ணி ஜஸ்ட் -1 போடுங்க, அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா என்னது? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா கொடுத்துருக்காங்க? லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. ஸோ அப்போ லெஃப்ட்டு ரைட்டு ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்க, 10 ப்ளஸ் ஒரு 25 ஆட் பண்ணால் 35 -1 அப்போ 34. ஸோ மொத்தமாக 34 பீப்புள் தான் இருக்காங்க. இது வந்து ஃபார்முலா வச்சு நம்ம போடலாம். இல்லை பிரவீன், எனக்கு எக்ஸாம் வரல, ஃபார்முலா ஞாபகம் வரல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறீங்க. சிம்பிள், அதுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு கியூ சொல்லியிருந்தோம், அதில் வந்து பிரவீன் இருக்காருன்னு சொல்லுவோம். பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருந்து 10வது இடத்துலையும் ரைட்டில் இருந்து 25வது இடத்துல இருக்காரு. ஸோ சப்போஸ் இப்போ இந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா படி போட்டால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம்? -1 போட்டால் 34 பேர் இந்த கியூவில் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஃபார்முலா தெரியல, நான் என்ன பிரவீன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. வாஸ்தவம் தான், சூப்பர். அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் லெஃப்ட்லேருந்து 10வது இடத்துல இருக்கேனா, அப்போ ஃபைட்டர்ஸ் நல்லா கவனிங்க. லெஃப்ட்லேருந்து 10வது இடத்துல இருக்கேன், கரெக்டாக? அப்போனா எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? இந்த லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்க, கரெக்டாக 9 பேர் இருப்பாங்க, ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓகே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ரைட்லேருந்து பார்க்கும்போது நான் 25வது இடத்துல இருக்கேன். அப்போனா எனக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 24 பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிட போகுது, ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது? 24 ஒரு 9 ஆட் பண்ணால் 33. ஸோ இப்போது பிரவீனை நான் இன்னும் ஆட் பண்ணலை, ஓகேங்களா? நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு லெஃப்ட் சைடில் 9 பேரும், ரைட் சைடில் 33 பேர் இருக்காங்க, சாரி 24 பேர் இருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 33 வருது. ஆனால் இந்த கியூவில் மொத்தம் எத்தனை பேர்னா என்னோட சேர்த்தா தானே 34 ஆகும். என்னோட சேர்த்தா தானே கியூ வந்து மொத்தம் எத்தனை பேரும் கம்ப்ளீட் ஆகும். அதனால என்னையும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 34 கிடைச்சிடும், ஓகேங்களா? அதுதான் வித்தியாசம். சரி, நீங்கள் கான்செப்டை கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஈஸி. பட் எனக்கு கான்செப்ட்லாம் படிக்க டைம் இல்லைப்பா, எனக்கு டேரெக்டாக 1 செகண்டில் இல்லை 2 செகண்ட் ஆன்சர் வேணும். அதுக்கு என்னன்னா பெஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா தான், ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா படி டக்குன்னு அப்ளை பண்ணுறீங்க, ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? இது வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், ஓகேங்களா? ஒரு கியூவில் இப்போ பிரவீன் மட்டும் இருக்காரு, அவரை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து, அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர் இருக்காங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது பிரவீன் கேட்டால் இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடலாம் நீங்கள், ஓகேங்களா?
சூப்பர். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இதுல என்னன்னா மிடில் இஸ் ஈக்குவல் டு என்ன குடுத்துருக்காங்க? டோட்டல் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் ரைட். அதாவது ஒரு பெர்சனோட ரைட்டும், இன்னொரு பெர்சனோட லெஃப்ட்டும் குடுத்துருப்பாங்க. அப்படி குடுத்துட்டு அவங்க 2 பேருக்கு நடுவுல எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆனா டோட்டலும் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின். அதாவது அ டைப் சி டைப் 1 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து குடுத்துருவாங்க. 20ன்னு குடுத்துருவாங்க. அண்டு ரைட்டும், லெஃப்ட்டும் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? தென் மிடில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு மெத்தட்ல கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மிடில் குடுத்துருவாங்க. ரைட், லெஃப்ட் குடுத்துருவாங்க. டோட்டல் என்னன்னு கேட்பாங்க. இது கேட்பாங்க. பட் இந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குடுத்துருக்கிற லெஃப்ட், ரைட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளியரா சொல்றேன் பாருங்க. இந்த ஃபார்முலாக்கு நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து ஆ இப்போ நம்ம டைரக்ட்டா ஒரு கியூ எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த கியூல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பிரவீன். ஓகேங்களா? இன்னொருத்தர் யார் எடுத்துக்கலாம்னா, ஆ என்ன யார் எடுத்துக்கலாம்? ராஜேஷ் 6 போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து 15 பேர் இருக்காங்க. தென் ராஜேஷுக்கு ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 20 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாரி குடுத்துட்டாங்க. இப்போ டோட்டல் இதுல மொத்தம் எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேருன்னு சொல்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 50 பேருன்னு சொல்ட்டாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு 2 பேருக்கு நடுவுல எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்கன்னா, இப்போ இந்த இந்த லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணா நம்மளுக்கு 35 தான் வருது. அப்பனா இந்த 35 பார்த்தீங்கன்னா 50 விட சின்னது. கரெக்ட்டா? ஸோ 50 தான் பெருசு, 35 சின்னது. இந்த மாரி நம்ம லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணா இந்த டோட்டல விட கம்மியா வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் விஷயம். வேற எதுவுமே கிடையாது. ஸோ குடுத்திருக்கிற லெஃப்ட் ரைட் கம்மியா இருந்தது டோட்டல விடனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. குடுத்திருக்கிற லெஃப்ட் ரைட் வந்து அக்கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் விட அதிகமா போகுதுன்னா செகண்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? திருப்பி நான் சொல்றேன். லெஃப்ட் ரைட் டோட்டல விட கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது இதுக்கு வந்து பாருங்க. சி இது ம் இதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து பெருசா இருக்கணும். லெஃப்ட் பிளஸ் ரைட்டை விட. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டும் ரைட்டும் பெருசா இருக்கும் டோட்டலை விட. ஓகேங்களா? ஸோ அப்போ 2த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெர்சன் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. இதப்படி நீங்க சால்வ் பண்ணா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே கிளியரா தெரியும். கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக். இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் ஃபைட்டர்ஸ். அது என்னன்னா, இப்போ 2 பேருக்கு நடுவுல எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அத நான் எப்படி அப்ரோச் பண்றது? அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அதவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ப 6வதுல இருக்கிறவருக்கும், 10வது இருக்கிறவருக்கும் நடுவுல எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க இடையில. ஸோ நம்ம என்ன போடுவோம்? 7, 8, 9. ஓகேங்களா? 7, 8, 9 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இது வந்து இப்போ நம்மளுக்கு 6, 10ன்றது சின்ன நம்பர் இடத்துல நம்ம 7, 8, 9ன்னு கவுண்ட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17க்கும் 48க்கும் இப்போ நடுவுல எத்தன பேர் இருக்குன்னு கேட்டா, இப்போ நீங்க கவுண்ட் பண்ண முடியுமா? 18, 19, 20, 21 கவுண்ட் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். அப்படி கவுண்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 2 நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்பருக்கு வந்து நீங்க டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்துட்டு -1 பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 இருக்கு, 10 இருக்கு. 6ம் 10ம் இருக்குல்ல. இதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வருது? 4 வருது. ஆனா பாருங்க 3 பேர் தான் இருக்காங்க. அதனால தான் நான் -1 போட சொல்றேன். ஓகேங்களா? அப்ப நான் -1 பண்ணா அப்போ 3 பேர் வந்துருது. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம இந்த நம்பர் எடுத்துப்போம். 48லேருந்து 17 போறோம். போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 1 ஒரு 31 இருக்கு. ஆனா 31 பேர் இருக்க மாட்டாங்க. -1 பண்ணா 30 பேர். ஓகேங்களா? அப்போ இங்க இடையில 30 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃபைட்டர்ஸ். இது நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மத்தபடி இதுல வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்ல. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சால்வ் பண்ணும்போது நீங்களும் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதை விட வேற எதுவும் எனக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நானு ஃபர்ஸ்ட் கொஸ்டின சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டா? யா. ஸோ ஃபைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன் எ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ராதிகா இஸ் 18th ஃப்ரம் த டாப். ஓகேங்களா? ஸோ டாப்ல இருந்து 18th யாரு? ராதிகா. ஓகேங்களா? தென் பாட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம். ஸோ பாட்டம்ல இருந்து என்ன சொல்றாங்க ஃபைட்டர்ஸ்? 32. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 32 வராங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்ண போறோம் ஃபைட்டர்ஸ். ஸோ எனக்கு டாப்ல இருந்து 18 பேர்னா, அப்போ இதுக்கு மேல வந்து எனக்கு 7 பேர் இருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ ராதிகா விட்டுருங்க. ராதிகாவுக்கு மேலே வந்து 17 பேர் இருப்பாங்க. ராதிகாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 31 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க ஃபைடர்ஸ். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 48 வந்துருது. ஓகேங்களா. ஸோ 48 வந்திருக்கு. 48 ஆப்ஷன்ல இருக்காது. இருந்ததுனாலும் நீங்க 48 செலக்ட் பண்ணக்கூடாது. அது தப்பு. ஏன் நான் சொல்லியிருக்கேன்னா, இந்த நம்ம கேட்டுக்கிட்டது மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டு ராதிகாவை விட்டுட்டு தான் கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ராதிகாவை நம்ம கணக்குல சேர்க்காம ராதிகாவுக்கு மேல 17 பேரு, ராதிகாவுக்கு கீழே வந்து 31 பேரு, ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு 48 வந்திருக்கு. ஆனா நம்ம வந்து இப்போ மொத்தம் பேர் கேட்கறதுனால ராதிகாவும் சேர்க்கணும். அப்போ ராதிகாவும் நீங்க சேர்த்தீங்கன்னா +1 போடுவீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கவுண்ட் பண்ணா 49 கிடைக்கும். ஸோ 49 எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா. இது வந்து கான்செப்ட் வைஸ். ஓகேங்களா. பிரவீன், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, டைரக்டா எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் சொன்ன ஃபார்முலா தான். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட்டு -1. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா படி போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சன் தான் இருக்காரு, அது ராதிகா மட்டும்தான். ஸோ ராதிகாவுக்கு வந்து நீங்க எதுனா லெஃப்ட் ரைட் எதுனா ஒன்று போடுங்க. 18 + 32 -1. ஓகேப்பா, ஆட் பண்ணுப்பா. ஆட் பண்ணா என்ன வருது? 50 வருது. -1 49. ஸோ 49 இருக்கா? இருக்கு. இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கான்செப்ட் வைஸ் போனா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். அண்ட் கஷ்டமான கொஸ்டின் கேட்டாலும் அந்த கான்செப்ட் வச்சு நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். பட் ஃபார்முலா வச்சு போனீங்கன்னா இந்த மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா ஓகே, பட் வேற மெத்தட்ல கேட்டா, புதுசா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஃபார்முலா வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஓகேங்களா. ஸோ அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதனால கான்செப்ட் வைஸ் போட்டா பெட்டர். பட் என்னன்னா ஒரு 2-3 செகண்டோ இல்ல ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும், கூட ஆகும். அதுதானே கண்டி. மற்றபடி அதுல வேற எதுவும் டிராபேக் இருக்காது. அது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகேங்களா. பட் ஷார்ட்கட் இருக்கட்டும் நல்லது தான். பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறது மேட்ரு. ஓகேங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். நவ் வி கோயிங் டு சால்வ் த செகண்ட் கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? யா. ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் த ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ், சந்தீப் இஸ் ரேங்க்டு 17th ஃப்ரம் த டாப். ஓகேங்களா. அண்டு 15th ஃப்ரம் த பாட்டம். ஹவு மெனி பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ்? ஓகேங்களா. ஸோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற சிலரில் சந்தீப் மேலிருந்து 16 இடத்தையும் கீழிருந்து 15வது இடத்தையும் பிடித்துள்ளார். பந்தயத்தில் எத்தனை பேர் பங்கேற்கின்றனர்? ஓகேப்பா, நான் சால்வ் பண்ற பாருங்க. ஸோ ஒரு ஓட்டப்பந்தய ரேஸ்ன்னு சொல்றாங்க ஃபைட்டர்ஸ். ரேங்க் அப்போ டாப் டு பாட்டம். ஓகேங்களா. இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம். ஓகேங்களா. சூப்பர். தென் சந்தீப்பை பத்தி பேசுறாங்க. மேல இருந்து, அதாவது மேல இருந்து எங்க இருக்காருன்னா சந்தீப். ஓகேங்களா. 17வது இடத்துலயாம்ப்பா. மேல இருந்து 17ஆம், கீழே இருந்து பார்க்கும்போது 15வது இடமா. ஓகேங்களா. சூப்பர். அப்போனா ஃபைடர்ஸ் நம்ம கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இப்போ சந்தீப்புக்கு மேல வந்து 16 பேர் இருப்பாங்க, சந்தீப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் இருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது? 30 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சந்தீப்பையும் சேர்த்து போடணும்ல, அதனால +1 பண்ணுங்க. 31. ஸோ 31 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அவங்க கேட்டுக்கிட்டு என்ன? ஹவு மெனி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் தேர் இன் த ரேஸ்? ஓகேங்களா. ஸோ ரேஸில் கலந்துக்கிட்ட மொத்த பேரோட எண்ணிக்கை, பந்தயத்தில் பங்கேற்ற அனைவரின் எண்ணிக்கை அதான் கேட்டிருக்காங்க. ஸோ சந்தீப்புக்கு மேலே 16 பேர், சந்தீப்பு கீழே 14 பேர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30, சந்தீப்பையும் சேர்த்தா 31. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா? ஆல் ஓகே. ஷால் வி மூவ் டு தேர்ட் கொஸ்டின்? யா. ஸோ தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லிடுறாங்க போகிறோமா? தேர் ஆர் 88 mobile phones. ஓகேங்களா. each of separate brands arranged in a straight row at a mobile center. Okay. The K brand mobiles is 47th from the left end of the row, and M brand mobile is 34th from the right side of the row. ஓகேங்களா. how many mobile phones are between K and M? ஸோ நான் சொன்னேன்ல, 2 பேர் கொடுத்துட்டு 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. டோட்டல் வந்து கொடுத்துறாங்க 88. ஓகேங்களா. நான் சொன்ன ஃபார்முலா அப்படி போட்டால் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஒரு மொபைல் மையத்தில் தனித்தனி பிராண்டுகளை சேர்ந்த 88 மொபைல் போன்கள் நேர்வரிசையில் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. ஓகேங்களா. கே பிராண்ட் மொபைல் வரிசையில் இடது பக்கத்திலிருந்து 47வது இடத்திலும், எம் பிராண்ட் மொபைல் மொபைல் வரிசையின் வலது பக்கத்திலிருந்து 34வது இடத்திலும் உள்ளது. கே மற்றும் எம் பிராண்டுகளுக்கு இடையில் எத்தனை மொபைல் போன்கள் உள்ளன? ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம கான்செப்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. தென் ஃபார்முலா படி நான் சொல்றேன். ஓகேங்களா. சூப்பர். இது நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கியூ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம போட்டோம். தென் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. கே
மொத்தம் ஓவராலாக வந்து 88 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக அது நம்மளுக்கு தெரியும். தென் வந்து டோட்டல் இது வந்து தென் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் செப்பரேட் வேன்ஸ் அரேஞ்ச் இன் ஏ மொபைல். கே இஸ் 47th ஃப்ரம் த லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா 47வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா, தென் எம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து 34வது ரைட் எண்ட்லேருந்து. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக 48 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ், அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். தென் இப்போ நம்மளுக்கு என்னன்னா கான்செப்ட் போயிட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ரைட் சைட்லேருந்து இப்போ எம்ன்றது யாரு, எம் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34 இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் தெரியும்ல, டோட்டல் நம்பர் தெரிஞ்சதுனால கரெக்டாக இந்த பொசிஷன் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் இருக்குப்பா. ஓகேங்களா, அதை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பிரவீன் வந்து 3வது பொசிஷனில் இருக்கான். ஓகேங்களா, எங்கேருந்து லெஃப்ட் சைடில் இருந்து. ஓகேங்களா, இப்போ ரைட் சைட்லேருந்து எத்தனாவது இருப்பான்னு நினைக்கிறீங்க? மொத்தமே 10 பேர் இருக்காங்க இந்த லைனில். ஓகேங்களா, அதுதான் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் வந்து பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 3வது இருக்காரு. அப்போ ரைட் சைட்லேருந்து எத்தனாவது இருப்பார்? நீங்கள் சொல்லுவீங்க 7வது பொசிஷனில் இருப்பாருன்ட்டு. ஆனால் 7 கிடையாது, 8வது பொசிஷனில் இருப்பார். எப்படி சொல்கிறேன்னா, நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து 10ல் முடியுது. ஸோ அப்போ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு பாருங்க 10, 9, 8, 7, 6, 5, 4, 3 வரும்போது நம்மளுக்கு 8th பொசிஷன். ஓகேங்களா, அதனால அவர் 8வதுல இருப்பாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே 3 இருக்குல்ல, இது வந்து லெஃப்ட்லேருந்து 3வது, அப்போ ரைட்லேருந்து எத்தனாவதுன்னு கேட்டால் 8th பொசிஷன். ஓகேங்களா, அது எப்படின்னா 8 போட்டோன்னா டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைட்டர்ஸ். ஒருத்தரோட பொசிஷன் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா, ஆனால் ரைட் சைட்லேருந்து என்னன்னு தெரியலன்னா அப்போ டோட்டல்லேருந்து டிஃபரன்ஸ் எடுத்துட்டு ப்ளஸ் 1 பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, எனக்கு எம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து 34ன்னு தெரியுது. ஓகேங்களா, பட்டு எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனாவதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டோட்டல்லேருந்து நான் மைனஸ் பண்ணேன்னா டோட்டல் எனக்கு என்னன்னு தெரியும், என்னப்பா கொடுத்துருக்காங்க 88. ஓகேங்களா, அப்போ 34 நான் மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ண என்னப்பா வரும், 54 வரும். 54ஓட நம்ம என்ன பண்ணோம் ஃபைட்டர்ஸ், 1 வந்து ஆட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 55 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 55th பொசிஷனில் இருக்காரு. வெயிட். ஸோ எம் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 55th பொசிஷனில் இருக்காங்க லெஃப்ட் சைடில் இருந்து. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து கேக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேர் கேட்குறாங்க. கே பிராண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 47, எம் பிராண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 55வது இடத்துல இருக்காங்க. அப்போ எனக்கு இது 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர்னா 2த்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு -1 போட்டால் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூனா, ஸோ இதுக்கு 2த்துக்கு டிஃபரன்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். 55க்கும் 40க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்னப்பா வரும், 8 வருதா? ஸோ 8லேருந்து 8 வருது. 8லேருந்து -1 பண்ணுங்க 7. ஸோ 7 எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர், செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா, இவ்வளோ பெருசாக போடணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை தான். பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கனால அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்களே, இதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி பாருங்க. 47, 34 கவுண்ட் பண்ண என்ன போகிறது, 81. 81 பார்த்தீங்கன்னா டோட்டலை விட கம்மி தான். அப்போது நான் சொன்ன ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம்ல, டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டலு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு, இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு மிடில் தான் தேவை. டோட்டல் வந்து 88. ஸோ டிஃபரன்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொன்னேன், 81. ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க 7. ஸோ ஈஸியாக வந்துருச்சு, ஒரே ஃபார்முலா ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நான் வந்து எதையும் இதுதான் ஃபாலோ பண்ணணும் கம்பல் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆப்வியஸாக எல்லாரும் இதுதான் யூஸ் பண்ணுவீங்க, பிகாஸ் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தென் 4th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? யா, in a class of test a certain number of students are got a different ranked based on the their marks. ஓகேங்க, விவேக் is ranked 12th from the top and 15th from the bottom. How many students are there? Okay, how many total students are there? Okay, சூப்பர். ஒரு வகுப்பு தேர்வில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் வெவ்வேறு தரவரிசைகளை பெற்றிருக்கின்றன. அண்ட் விவேக் மேலிருந்து 12வது இடத்திலும் கீழே இருந்து 15வது இடத்திலும் உள்ளார். தேர்வை எழுதிய மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் கொடுத்துருக்குது,
யாரை பற்றி பேசுகிறோம்னா நம்ம விவேக்கை பற்றி பேசுகிறோம். ஸோ விவேக் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து 12ம் பாட்டத்துலேருந்து 15ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போனா பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் விவேக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் இருப்பாங்க. விவேக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் இருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 25 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ விவேக்கையும் நம்ம சேர்க்கணும். அப்போ சேர்த்தா நம்மளுக்கு 26 கிடைச்சிரும். ஸோ 26 இருக்கான்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து கான்செப்ட் வைஸ். பட் ஃபார்முலா படி நம்ம போட்டோம்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு என்னப்பா -1. ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வருது? 27 -1 26. ஸோ சிம்பிள். ஓகேங்களா? சூப்பர். 25th கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? யா. In a class of 23 students, Paul is ranked 6th from the top and Soumya ranked 19th from the bottom. How many students are there between Soumya and Paul? ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் போகலாமா? யா, போகலாம். சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரேங்க் தான். ஓகே. ஸோ மொத்தமே 23 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் பால் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரம் த டாப்பு. பால் ஓகேங்களா? 6th டாப்ல இருந்து. ஓகேங்களா? தென் சோமியா வந்து பார்த்தீங்கன்னா 19th ஃப்ரம் த பாட்டம். ஸோ பாட்டத்துலேருந்து 19th, டாப்லேருந்து 6th. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சூப்பர். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இப்போ நம்ம கீழேருந்து 19வது இடம், பட் மேலேருந்து எத்தனை நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 23 இருக்குல்ல, ஸோ 23லேருந்து இந்த நம்ம 19 டிஃபரன்ஸ் எடுங்க. ஓகேங்களா? எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். என்ன வருது நம்மளுக்கு? 4 வருதா? ஆமாம், ரைட். யா, 4 வருது. தென் இது கூட வந்து +1 பண்ணுங்க, 5 வந்துடும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கீழே இருந்து மேலே இருந்து இப்போ 5வது இடத்துல இருக்காரு. இப்போ கீழே இருந்து 6, மேலேருந்து 5. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 பேருக்கு நடுவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் என்னன்னா பால் வந்து 6வது இடத்துலையும் சோமியா வந்து 5வது இடத்துலையும் வந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 பேருக்கு நடுவில் யார் நெக்ஸ்ட் நம்பரா இருக்கு? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன, அது 0 தான் இருக்கும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 5th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 1. இதை நம்ம ஃபார்முலா படி போனோம்னா ஸோ போடலாம். நான் சொன்ன மாதிரி டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 20 என்ன வருது ஃபைட்டர்ஸ்? 25 வருதா? இது வந்து டோட்டலோட பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் சொன்ன 2வது ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு மைனஸ் டோட்டல் -2. இந்த ஃபார்முலா தான் நம்ம போட்டோம். ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 25 வருது. -23 -2. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணால் 0 வரும். அப்போ மிடில் ஈக்குவல் 0. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன் 5 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர். ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் 6th கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? யா. All 20 students in a class are standing in a straight row facing north. Rohan is 8th from the right end. ஓகேங்களா? while Nikhil is 10th from the left end. How many students are there between Rohan and Nikhil? ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்ம 18 தான் வருது. 20 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா படி போட்டால் என்ன வருது? மிடில் தான் கேட்டிருக்காங்க. மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு. இது நம்ம போட்டால் 20. லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன பார்த்து 18. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் 2. ஸோ அப்போ 2 பேர் தான் நடுவில் இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கான்செப்ட் ஃபார்முலா வைஸு. இப்போ நான் கான்செப்ட் வைஸ் சொல்லிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ என்னன்னா ஒரு லைனில் நார்த் ஃபேஸ் இருக்காங்க. மொத்தமே 20 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹன் வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. ரோஹன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து 8th பொசிஷன். ஓகேங்களா? தென் நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரோஹன். நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. இப்போ 2 பேருக்கு நடுவில் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு 10ன்னு தெரியுது. அதேமாரி ரோஹனும் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், ஆனால் தெரியல. அது கண்டுபிடித்து என்னன்னா இந்த 20லேருந்து நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ 20லேருந்து நம்மளுக்கு 8 பண்ணால் 12, பட் நம்ம +1 பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 13 கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 10க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு -1 பண்ணணும். ஸோ நான் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? 3 வரும். 3 - 1 2. ஸோ 2 இருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். சூப்பர். இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? 7th கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். Among the 6 friends A, B, C, D and F are different heights.
F is taller than only 2 friends. ஸோ இந்த மாதிரி ஒன்லின்னு இருக்குனாவே ஃபைட்டர்ஸ் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 2 பேர் மட்டும்தான். ஓகேங்களா, 2 பேருக்கு மட்டும்தான், அவர் 2 பேரை விட மட்டும்தான் டாலர்னா என்ன சொல்றது, கரெக்டாக எஃப் இங்கே போடலாம். ஓகேங்களா, அவரு இதுக்கு மேலே இவருக்கு கீழே வந்து யாரையும் வர மாட்டாங்க. ஓகேங்களா, மற்றவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் தான் வரணும். ஸோ எஃப் வந்து 3வது இடத்துல இருக்காருன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இஸ் டாலர் தென் ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸ்னா 3வது இடத்துல தான் எஃப் இருக்காரு, வேற எங்கேயும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, 6 பேரில் 3வது பொசிஷன் கன்ஃபார்ம், அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தென் ஏ இஸ் ஷார்ட்டர் தென் ஒன்லி 1 ஃப்ரெண்டு. அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விட மட்டுமே குள்ளமானவர்னா அப்போனா வந்து பாருங்க, இது வந்து ஹைட் ஃபைட்டர்ஸ், இது வந்து ஷார்ட்டு. ஓகேங்களா, அப்போனா கரெக்டாக நம்ம ஏ இங்கே போடலாம். ஓகேங்களா, அப்போ தான் ஒருத்தர் தான் ஹையஸ்ட்னா டாலஸ்ட் அவர் தான், அவரோட சின்னவர் தான் கண்டிப்பாக ஏவாக இருக்க முடியும். ஓகேங்களா, தென் டி இஸ் ஷார்ட்டர் தென் எஃப், பட் டி ஷார்ட்டர் தென் எஃப் பட் டாலர் தென் சி. சியை விட டி வந்து பெரியவரான், ஆனால் எஃப் விட சின்னவரான். ஓகேங்களா, அதையும் போட்டேன். தென் இ இஸ் ஷார்ட்டர் தென் பி. E is shorter than B. முடிஞ்சிச்சுப்பா. Who is the tallest among them கேட்டிருங்க, B தான். ஓகேங்களா, who is the tallest தான் கேட்டிருக்குது. யா ஓ who is the third tallest? சாரிப்பா, who is the third tallestனா E பா, சாரி E தான். ஸோ ஆப்ஷன் 4 will be right answer for question number 7. ஓகேங்களா, இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணுற ஃபைட்டர்ஸ் ABCDE மற்றும் F ஆகிய 6 நண்பர்கள் ஒவ்வொன்றும் உயரமும் வேறு வேறாக உள்ளனர். ஓகேங்களா, ஸோ இப்போ 1 2 3 4 5 6. ஓகே, எஃப் 2 நபர்களை விட மட்டுமே உயரமானவர். ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை விட மட்டுமே உயரமானவர். அதை நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஏ ஒரே ஒரு நபரை விட மட்டுமே குட்டையானவர். அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விட மட்டுமே சின்னதாக இருப்பார், மிச்ச எல்லாரை விட பெரியவர். ஓகேங்களா, அதையும் போட்டேன். தென் டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ விட குட்டையானவர். டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ விட குட்டையானவர், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சியை விட பெரியவர். அப்போ சியை விட பெரியவர், எஃப்ஐ விட குட்டவர் டி. ஓகேங்களா, அதையும் நம்ம போட்டோம். தென் நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்கோன்னா இ பற்றி பேசுகிறாங்க. இ வந்து பார்த்தீங்கன்னா பிஏ விட குட்டையானவர். அதாவது இ வந்து பிஏ விட இ வந்து குட்டையானவர். ஓகேங்களா, சின்னவர். அதையும் நம்ம போட்டோம். ஸோ பி தான் ரொம்ப பெரியவர், அதுக்கப்புறம் ஏ இருக்காங்க, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் எஃப், டி, சி. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, அனைத்து நண்பர்களிலும் 3வது உயரமானவர். ஃபர்ஸ்ட் உயரமானவர் பி, செகண்ட் உயரமானவர் ஏ, தேர்டு உயரமானவர் இ. ஸோ அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா, சூப்பர். 8th கொஷின். ஓகேங்களா, இந்த கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் தான் வந்து அடிக்கடிக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிற கொஷின் இதுதான். ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் நம்ம பார்த்து கான்செப்ட் புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க யோசிச்சு நீங்கள் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, மாட்டிப்பீங்க. ஓகேங்களா, இங்கே தான் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி உதவும். ஓகேங்களா, பிடிக்குன்றதோட உதவும். ஓகே, then Madan and Mohan are standing in a row. ஓகேங்களா, so Madan is standing 16th from the left side of the row and Mohan is standing 19th from the right side of the row. If both of them interchange their positions, Madan becomes a 28th from the left. And how many people standing in a row? ஓகேங்களா, மதனும் மோகனும் வரிசையில் நிற்கிறார்கள். மதன் வரிசையின் இடது பக்கத்தில் இருந்து 16வது இடத்திலும், மோகன் வரிசையின் வலது பக்கத்தில் இருந்து 19வது இடத்திலும் நிற்கிறார்கள். இருவரும் தங்களின் இடங்களை மாற்றிக்கொண்டால் மதன் இடது பக்கத்திலிருந்து 78வது இடத்தாக மாறுகிறார். வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதை நான் சால்வ் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகேங்களா, இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மதனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ மதனுக்கு வந்து எம்டின்னு போட்டுப்போம், 16th பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து. தென் மோகன் வராரு, எம்ஹெச் போட்டுப்போம், 19th ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பொசிஷன்ஸ் வந்து மாறுது. ஓகேங்களா, பொசிஷன்ஸ் எப்படி பிரவீன் மாறுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா இங்கே வந்து யார் மோகன் வந்துடுறாரு, இங்கே வந்து மதன் வந்துடுறாரு. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதன் வந்து பார்த்தீங்கன்னா 28th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இங்கிருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எத்தனாவது இடத்துல இருக்கிறா, 28வது இடம்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா,
28வது இடம்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட். இப்போ நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்க நல்லா பாருங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து 19வது இடம். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 28வது இடம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஒருத்தரோட பொசிஷன் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து தெரிஞ்சிச்சுன்னா டோட்டல் ஈஸியாக சொல்லிடலாம். என்னன்னா லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் 1 பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 28வது பொசிஷன்னா அப்போ வந்து 27 பேர் இருப்பாங்க. ரைட் சைடில் பாருங்க 19வது பொசிஷன்னா 18 பேர் இருப்பாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன வருது? 45 வருதா? ஸோ ப்ளஸ் 1 பண்ணுங்க 46. ஸோ 46 எங்க இருக்குன்னு பாருங்க, 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் 4 will be ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதில் எதனா கஷ்டமா இருக்கா? ஸோ நான் திருப்பியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க நல்லா கவனிங்க ஃபைட்டர்ஸ். பொறுமையாவே சொல்றேன். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதன் மோகன் அவங்களோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. மொத்தமா என்ன எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஓகேங்களா, மதன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது இடம்னா 16வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி மோகன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல இருந்து 19வது இடம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பொசிஷன் வந்து மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மோகன் வந்து இங்க வந்துறாரு, மதன் வந்து இங்க வந்துறாரு. அப்படி மதன் இங்க வரும்போது ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 28வது இடத்துல வராருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம இப்போ மோகன் இருக்கிற இடத்துல மதன் வந்துட்டாரு. அப்போ மோகன் ஏற்கனவே ரைட் ஹேண்ட்ல இருந்து 19வது இடத்துல இருந்தாரு. இப்போ மதன் அங்க வந்ததுனால லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 28வது இடம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டு பொசிஷனும் தெரிஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 28, ரைட்ல இருந்து 19. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் தெரிஞ்சதுனால இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த நம்பரை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்? 18 பேர். இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? 27 பேர். அதை தான் நான் இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 18, 27 ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 45 வந்தது. அந்த 45ஓட பிளஸ் 1 ஆட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம மோகனையும் இங்க சேர்க்கணும்ல, இல்ல மதன் யாரும் ஒருத்தர் அங்க சேர்க்கணும். அப்படி சேர்த்தனால 46 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இப்போ எனக்கு இதெல்லாம் புரியலப்பா, வேற எப்படி நான் சால்வ் பண்றேன்னு கேட்குறீங்க, அப்படி தானே? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க 28. ஸோ நம்மளுக்கு என்னன்னா லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா இப்போ மோகனோட நம்மளுக்கு வந்து என்ன ஃபைட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துட்டாங்களா, அதே மாதிரி மதனோட லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றீங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க டேரக்டா. 28 அண்ட் 19. ஸோ ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? 47. ஜஸ்ட் -1 போட்டு 46. ஓகேங்களா? இதை நீங்க போட்டுருங்க. இப்படி ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள். இந்த கடைசி ரெண்டு வேல்யூஸை நீங்க எடுத்துக்கிறீங்க, எடுத்துட்டு டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிட்டு -1 போட்டாலும் ஆன்சர் வந்துடும். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு அது எப்படி போகணும், இந்த வேல்யூ எடுக்கணும் இந்த வேல்யூ எடுக்கணும் டவுட் வந்துடும். அதனால தான் நான் சொல்றேன் கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம 9th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணி பார்த்தலாம். It has 40 students of a class standing in a queue according to the increasing order of their heights. ஓகேங்களா? சுஹானியா ஓகே, என்னடா பேரு? ஓகே, சுஹானி இஸ் 8th from the front while Saima 8th from the back. Okay, how many students are standing between them? Okay, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு 16 தான் வந்து 24 40 வரல. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, மிடில் how many students are standing between, ஓகே மிடில் தான். மிடில் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா டோட்டல் 40, லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணால் நமக்கு 16. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 24 இருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 will be right answer for question number 9. ஓகேங்களா? இதை நான் இப்படி சால்வ் பண்ணிட்டேன். இல்லை பிரவீன் எனக்கு இப்படி வேணாம் கான்செப்ட் எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா சூப்பர், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 8th பொசிஷன் யார்? சுஹானி. ஓகேங்களா? தென் பாட்டத்துலேருந்து பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா சைமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனாவது? 8th பொசிஷன். இதுவும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு ஓவராலாக 40 பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து 8வது பொசிஷன். அப்போ இவர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 40லேருந்து மைனஸ் பண்ணால் 32 ப்ளஸ் 1 போடுங்க, 33வது பொசிஷனில் இவர் இருப்பார். ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து இது உள்ள 8 பேர், இங்கிருந்து இது உள்ள 33 பேர். அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் வேணும்னா இந்த 8யும் 33க்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு -1 போட போகிறோம். இப்போ 33 ஒரு 8 -1 டிஃப்ரென்ஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணுங்க. அப்போ -9 ஓவராலாக. ஸோ ஓவராலாக -9 பண்ணால் 33ல் 9 போச்சுன்னா என்ன வரும்? 24. அதனால தான் சொன்னேன் செகண்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் 2 will be ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? சூப்பர்.
10th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஆல் 24 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டிங் இன் ஏ ஸ்ட்ரைட் ரோ ஆஃப் நார்த். நேஹா இஸ் 8th ஃப்ரம் த ரைட் end while Abhishek is 20th from the left end. How many students are standing between Neha and அபிஷேக்? ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் பாருங்க ஃபைட்டர்ஸ், நம்ம கவுண்ட் பண்ணும்போது 24 விட அதிகமாக போகுது. அப்போ நான் செகண்ட் ஃபார்முலா சொன்ன பார்த்தீங்களா, என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக. மிடில் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு மைனஸ் டோட்டல் மைனஸ் 2. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டுக்கு என்னது, மிடில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணுவோம். லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணால் எனக்கு 28 வருது. அதுக்கப்புறம் டோட்டல் வந்து பாருங்க -24 தென் -2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -26. ஸோ 28லேருந்து போச்சுன்னா 2. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா. இது வேணா எனக்கு கான்செப்ட் இப்படி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லிட்டாங்க, லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா. நேஹா இஸ் 8th ஃப்ரம் த ரைட் end. ஸோ ரைட் end நேஹா. ஓகேங்களா. ஸோ 8th பொசிஷனில் இருக்காரு. தென் அதுக்கப்புறம் பாருங்க, வைல் அபிஷேக் இஸ் 20th ஃப்ரம் த லெஃப்ட் end. அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா 20th பொசிஷனில் இருக்காரு. ஓகே. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கொஸ்டின். பட் எனக்கு வந்து இவர் ரைட் எண்ட்லேருந்து 8th, பட் லெஃப்ட் எண்ட்லேருந்து என்ன அப்படின்னு தெரியல. அப்போ எனக்கு ஓவராலாக 24 பேர் இருக்காங்கன்னு தெரியல. அதில் வந்து நான் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். எடுத்தால் எனக்கு வந்து 16 வருது. ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம +1 ஆட் பண்ணி 17 போடணும். ஓகேங்களா. அப்போ ரைட் எண்ட்லேருந்து 17th பொசிஷனில் இருக்காரு. ஸோ நீங்களே பாருங்க ஃபைட்டர்ஸ், 20 17 நடுவில் என்ன வரும், 18 வரும், 19 வரும். 2 பேர் தான் இருக்காங்க. அதனால தான் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். அண்டு ரேங்கிங் கொஸ்டின்லாம் முடிஞ்சு இப்போ ஆர்டர் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஓகே. சரி, நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் தனித்தனியாகவே சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ 6 பீப்புள் சொல்லியிருக்காங்களா, 1 2 3 4 5 6. இது வந்து ரைட் end, இது வந்து லெஃப்ட் end. ஓகேங்களா. சூப்பர். தென் எஸ் இஸ் டாலர் தென் ஒன்லி 2 அதர் ஃப்ரெண்ட்ஸு. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை விட மட்டுமே டாலர். ஓகேங்களா. போட்டுட்டேன். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆர் இஸ் ஷார்ட்டர் தென் ஒன்லி 1 ஃப்ரெண்டு. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விட மட்டும்தான் ஷார்ட்டர். அதையும் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பி இஸ் ஷார்ட்டர் தென் எஸ். பி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தென் எஸ் பட் டாலர் தென் கியூ. பி வந்து ஷார்ட்டர் தென் எஸ், டாலர் தென் கியூ. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் ரிமைனிங் என்னென்ன பாயிண்ட் இருக்கு, டி இஸ் ஷார்ட்டர் தென் யூ. அதாவது டி வந்து பார்த்தீங்கன்னா யூ விட கம்மியாக இருக்காரு. அப்போ இங்கே யூ இங்கே டி, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட் அமாங் ஆல் ஃப்ரெண்ட்ஸு. கியூ தான் ஷார்ட்டஸ்ட் அமாங் ஆல் ஃப்ரெண்ட்ஸு. பிகாஸ் இங்கே யூ தான் வந்து டாலர். ஓகேங்களா. ஸோ கியூ தான் ஷார்ட்டஸ்ட். அப்போ கியூ எங்கே இருக்குன்னு பாருங்க, 4th ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ தமிழில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. பி கியூ ஆர்எஸ்டி மற்றும் யூ ஆகிய 6 நண்பர்கள். ஓகேங்களா. ஸோ 6 பேருன்னு சொல்கிறாங்களா, 1 2 3 4 5 6. ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்டர் வச்சுப்போம், இது வந்து டாலர். ஓகேங்களா. சூப்பர். தென் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நபர்களை விட மட்டுமே உயரமானவர். ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை விட மட்டுமே உயரமானவர். அதை நான் போட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஒரே ஒரு நண்பரை விட மட்டுமே குட்டையானவர் யாரு, 6. ஓகேங்களா. ஸோ ஒரு மிஸ்டேக், இங்கே 6 இருக்கணும், 6 விட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் நல்லா அங்கே பாருங்க, இங்கே வந்து 6 வருது. ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் தென் ஒன்லி 1 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ 6 வந்து ஒருத்தரை விட மட்டுமே குட்டையானவர். அதையும் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா. யா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ விட, பி வந்து எஸ்ஐ விட குட்டையானவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கியூவை விட பெரியவர், உயரமானவர். ஓகேங்களா. கியூ விட உயரமானவர். தென் டி வந்து பார்த்தீங்கன்னா யூவை விட குட்டையானவர். யூவை விட குட்டையானவர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அனைத்து நண்பர்களும் யார் குள்ளமானவர். கியூ தான் வந்து குள்ளமானவர். ஓகேங்களா. அதனால தான் 4th ஆப்ஷன், ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா. சூப்பர். இப்போ நம்ம 12th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ். ஓகே. 6 ஃப்ரெண்ட்ஸ் அகெயின். ஸோ சிட்டிங் இன் ஏ, சிட்டிங்லாம் இல்லை, அதான் ஹைட் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ 1 2 3 4 5 6. இது வந்து ஷார்ட்டரு, இது வந்து டாலர். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் டாலர் தென் ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பி வந்து டாலர் தென் ஒன்லி
2 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதை நம்ம போட்டுட்டோம். தென் பாருங்கள் டி இஸ் டாலர் தென் ஒன்லி 1 ஸ்டூடெண்ட். டி இஸ் டாலர் தென் ஒன்லி 1 ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பட் ஷார்ட்டர் தென் எக்ஸாக்ட்லி 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, கரெக்டாக அப்படி 1 2 3 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷார்ட்டராக இருக்காரு அவங்கள தாண்டி. ஸோ நம்ம அதையும் போட்டுட்டோம். தென் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் இஸ் டாலர் தென் ஒன்லி 4 ஸ்டூடெண்ட்ஸு. எஸ் இஸ் டாலர் தென் ஒன்லி 4 ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேங்களா, ஸோ போட்டாச்சு. பட் ஷார்ட்டர் தென்னு பட் நாட் டாலஸ்ட். ஓகேங்களா, டாலஸ்ட் அவர் கிடையாது. ஓகே, கியூ இஸ் நாட் டாலர் தென் எனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ். கியூ வந்து யார் வீடியோ டாலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவர் தான் ஷார்ட்டஸ்ட், அதை நம்ம போட்டோம். தென் ஆர் இஸ் நாட் த டாலஸ்ட். அப்போ ஆர் இங்கே போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்குது யூ தான். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் த டாலஸ்ட் அமாங் தெம். ஸோ யூ தான் டாலஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ தமிழில் சால்வ் பண்ணலாமா? ஓகே, 6 பேர் சொல்லியிருக்காங்க ஃபைடர்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 6 மாணவர்கள், ஒவ்வொருவரும் வெவ்வேறு உயரங்கள் உள்ளன. பி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்களை விட உயரமானவர். பி வந்து 2 பேர்களில் உயரமானவர். ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்டர் சைடு, இது வந்து ஹைட்டு. ஓகேங்களா, ஹையர் அப்படின்னா டாலர். ஓகேங்களா, எதனா ஒன்று வச்சுக்கலாம். ஸோ பி வந்து 2 பேர்களை விட உயரமானவர். டி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை விட மட்டுமே உயரமானவர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் 4 சரியாக 4 மாணவர்களை விட குள்ளமானவர். ஓகேங்களா, 4 பேரை விட குள்ளமானவர் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்க, எஸ் 4 மாணவர்களை விட உயரமானவர். ஸோ 4 பேரை விட எஸ் வந்து உயரமானவரான். ஸோ இப்போ எஸ்ஸோட பொசிஷனை நம்ம போட்டோம். தென் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் அவர் மிக உயரமானவர் அல்ல, அவரும் ஹையஸ்ட் கிடையாது. தென் கியூ எந்த மாணவர்களை விட உயரமானவர் அல்ல. அப்படின்னா என்ன மீனிங், அவர் தான் குள்ளமானவர் இருக்கத்திலே அப்படின்ற மீனிங். ஓகேங்களா, தென் நம்மளுக்கு சொன்னாங்களே என்ன சொல்லிருக்காங்க, ஆர் மிக உயரமானவர் அல்ல. ஓகேங்களா, அப்போனா ஆர் இங்கே போட்டுக்கலாம். ரிமைனிங் யூ தான் இருக்குது. ஸோ கீழ்கண்டவற்றில் யார் மிக உயரமான மாணவர், யாருப்பா, யூ தான். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, ஓகே, நம்ம 13th கொஸ்டின் போயிடலாம் ஃபைடர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? யா, ஸோ நிர்மல் அண்ட் சுஷ்மா ஸ்டாண்டிங் இன் ஏ கியூ ஃபேஸிங் நார்த்து. ஓகே, நிர்மல் அண்டு சுஷ்மா. ஓகேங்களா, ஸோ நிர்மல் வந்து பார்த்தீங்கன்னா 20th பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஓகே, தென் சுஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், த பொசிஷன்ஸ் ஆஃப் நிர்மல் அண்ட் சுஷ்மா ஆர் இன்டர்சேஞ்சு. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களாம்ப்பா. அப்படின்னா என்ன பிரவீன் தான் கேட்குறீங்க, ஏற்கனவே பார்த்துல. இப்போ வந்து நிர்மல் இங்கே வந்துடுறாரு, சுஷ்மா வந்து இங்கே போயிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி போனதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த நியூ பொசிஷன் ஆஃப் நிர்மல் 30 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் வந்து பார்த்தீங்கன்னா 30வது இடம்னு சொல்லிட்டாருங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் யார் இது, சுஷ்மாவா. சுஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து 10வது பொசிஷன். இப்போ இவர் வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 30வது பொசிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ஓவராலாக மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 29, இங்கே ஒரு 9, என்ன வருது ஃபைட்டர்ஸ், 29 ஒரு 9 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 38 + 1 39 பேர் ஓவராலாக இருக்காங்க இந்த கியூவில். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இப்போ, நம்மளுக்கு வாட் இஸ் த நியூ பொசிஷன் ஆஃப் சுஷ்மா ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து சுஷ்மாவோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும் 20th பொசிஷன் அவங்க கேட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ 39லேருந்து 20 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வரும், என்ன ஃபைட்டர்ஸ் வரும், 19 வருமா, ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணால் இந்த பொசிஷன் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதானே. அப்போ 20வது பொசிஷன். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இதில் எதனா கஷ்டம் இருக்கா, ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணி கட்டுற மாதிரி, நிர்மலும் சுஷ்மாவும் வடக்கு நோக்கி வரிசையில் நிற்கிறார்கள். ஓகேங்களா, புரிஞ்சுக்கலாம். நிர்மல் தீவிர இடது முனையில் இருந்து, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. தீவிர இடது முனையில் இருந்து 20வது பொசிஷனில் இருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, சுஷ்மா வந்து தீவிர வலது முனையில் இருந்து 10வது பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா, தென் அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து இப்போ இது வந்து நிர்மல், இது வந்து சுஷ்மா, இவங்களோட நிலை வந்து இப்போ மாறுதுன்னு சொல்றாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ அப்படி மாறுதுன்னா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நிர்மல் வந்து 10வது 20வது மணியா, இப்போ இங்கே வந்து சுஷ்மா வந்துடுறாங்க, இங்கே வந்து நிர்மல் வந்துடுறாங்க. ஸோ அப்படி இங்கே நிர்மல் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிர்மலின் புதிய நிலை இடது முனையிலிருந்து பார்த்தீங்கன்னா 30வது பொசிஷன் போயிடுறாரு. இப்போ இவர் இங்கே வந்து 30வது இடத்துக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு 30வது இடத்துக்கு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, சுஷ்மாவுடைய நிலை வந்து கேட்குறாங்க. சுஷ்மா வந்து ரைட் ஹேண்ட்ல இருந்து, ஓகேங்களா, வலது முனையிலேருந்து இவர் வந்து எத்தனாவது இடத்துல வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ டோட்டல் எப்படி பிரவீன் கண்டுபிடிச்சுன்னா, இப்போ நம்ம நிர்மல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து 30, ரைட்ல இருந்து 10. அப்பனா நம்மளுக்கு தெரியல டோட்டல் என்னன்ட்டு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு -1 போட்டா அவங்களுடைய பொசிஷன் சாரி, 2 பேருக்கு 2த்தையும் ஆட் பண்ணதுன்னு கிடையாது. இவங்களுக்கு லெஃப்ட் சைடுல ரைட் சைடுலயும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடுல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 29. ரைட் சைடுல 9 பேர் ஆட் பண்ணுங்க, நம்ம 38 வரும். ப்ளஸ் 1 போடுங்க, 39 பேர். ஓவராலா 39 பேர் இந்த கியூல இருக்காங்க. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சுஷ்மாவோட பொசிஷன் ரைட் ஹேண்ட்லேருந்து தேவை. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து தேவைன்னா, ரைட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னன்னா, இந்த 20 இருக்குல்ல ஃபைட்டர்ஸ், இந்த 20 வந்து டோட்டல்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே நிர்மல் வந்து ஆல்ரெடி இங்கே 20th பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கலாம். இது வந்து நம்ம டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 19 வரும். 19லேருந்து ப்ளஸ் 1 பண்ணும்போது நம்மளுக்கு 20 வந்துடும். அப்போ ரைட் சைட்லேருந்து எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சலாம். பிகாஸ் லெஃப்ட் சைட்லேருந்து 20வது பொசிஷன், அப்போ ரைட் சைட்லேருந்து 20வது பொசிஷன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். ஸோ 14th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ அமாங்ஸ் 6 ஃப்ரெண்ட்ஸு அதே தான் 1 2 3 4 5 6 போட்டாச்சு. தென் சி இஸ் டாலர் தென் ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸு, சி இஸ் டாலர் தென் ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸு, அண்ட் டி இஸ் ஷார்ட்டர் தென் ஒன்லி 1 ஃப்ரெண்ட்ஸு, டி இஸ் ஷார்ட்டர் தென் ஒன்லி 1 ஃப்ரெண்ட்ஸு, பி இஸ் ஷார்ட்டர் தென் சி பட் டாலர் தென் இ. ஓகே. தென் ஏ இஸ் ஷார்ட்டர் தென் எஃப். அவ்வளோதான்ப்பா. கொஷின் என்னப்பா, அமாங்ஸ் ஹூ இஸ் த செகண்ட் ஷார்ட்டஸ்ட், பி தான் செகண்ட் ஷார்ட்டஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர். இப்போ நான் தமிழில் சால்வ் பண்ணுறேன். ஸோ தமிழில் சால்வ் பண்ணலாமா? யா, 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருன்னு பாருங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா 2 நபர்களை விட மட்டுமே உயரமானவர். சி வந்து 2 பேர்களை விட மட்டுமே உயரமானவர் போட்டேன். தென் டி வந்து பார்த்தீங்கன்னா 1 நபரை விட மட்டுமே குட்டையானவர். டி வந்து ஒருத்தரை விட மட்டுமே குட்டையானவர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா சிஐ விட குட்டையானவர். பி சிஐ விட குட்டையானவர், ஆனால் இஐ விட பெரியவர். இஐ விட பெரியவர். ஓகேங்களா? அதையும் போட்டேன். தென் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ விட குட்டையானவர். எஃப்ஐ விட ஏ வந்து குட்டையானவர். அவ்வளோதான்ப்பா. ஸோ அனைத்து நண்பர்களிலும் 2வது குட்டையானவர் பி தான். ஃபர்ஸ்ட் குட்டையானவர் இ, 2வது வந்து பி. ஸோ ஆப்ஷன் 2வா? யா, 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. 15th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இதுலேயும் அதே தான், 6 பீப்புள் தான். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்துலாமா? யா, ஓகே. முகுல் இஸ் நாட் டாலஸ்ட் அமாங் தெம். ஓகே, ஆல், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்லி 3 பாய்ஸ் ஆர் டாலர் தென் கிரண். ஸோ கிரணை விட 3 பேர் தான், ஒன்லி 3 பாய்ஸ் ஆர் டாலர் தென் கிரண். சாரி, வெயிட். கிரணோட 3 பேர் தான் டாலர். ஓகேங்களா? இது வந்து டாலர்ப்பா, இது வந்து ஷார்ட்டர். ஸோ அப்போ 3 பேர் தான் கிரணோட டாலராக இருக்காங்க. ஓகேங்களா? போட்டோம். தென் அடுத்த பாயிண்ட் என்ன, ஒன்லி 3 பாய்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் பிரகாஷ். ஸோ பிரகாஷை விட 3 பேர் ஷார்ட்டராக இருக்காங்க. அதையும் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, சுரேஷ் இஸ் டாலர் தென் ராஜன். சுரேஷ் வந்து டாலர் தென் ராஜன், பட் ஷார்ட்டர் தென் கரண். அப்போ எஸ் 6. ஓகேங்களா? சூப்பர். தென் அப்புறம் என்ன இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாம் முக்குல் இஸ் நாட் டாலஸ்ட். அப்போ இங்கே முக்குல் போட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, ரிமைனிங் யாருப்பா இருக்குது, பிரகாஷ், கரண், முக்கில், ராஜன் போட்டாச்சு. சுரேஷ், முக்குல் 2 4 5 பேர் தான் இருக்குது. ஜெயண்ட், யா ஜெயண்ட். ஓகே. ஸோ கொஷின் என்ன, ஹவு மெனி பாய்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் முக்கில். ஸோ முக்கிலை விட ஷார்ட்டர் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. 1 2 3 4, 4 பேருப்பா. ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. இப்போ நம்ம தமிழில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, முகுல் வந்து எல்லாரையும் விட உயரமானவர் அல்ல, அது பிரச்சனை இல்லை. 3 சிறுவர்கள் மட்டுமே கரணை விட உயரமானவர்கள். ஸோ கரணை விட மட்டும் 3 பேர் மட்டும் தான் உயரமானவர்கள்.
தென் 3 சிறுவர்கள் மட்டுமே பிரகாஷை விட உயரம் குறைவாக இருக்காங்க. பிரகாஷோட 3 பேர் ஹைட் கம்மியாக இருக்காங்களாம். ஓகேங்களா, அதையும் போட்டோம். தென் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜனை விட உயரமானவர். சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜனை விட உயரமானவரா. சுரேஷ் ராஜனை விட உயரமானவர். ஓகேங்களா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரனை விட உயரம் குறைவாக இருக்காராம். அப்போ சுரேஷ் ராஜன் இங்கே தான் வந்தாகணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தோம், முக்குல் எல்லாரோடவும் உயரமானவர் அல்லன்ட்டு. அப்போது வந்து முக்கில் வந்து இங்கே தான் போட்டாகணும். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு செயின்ட்டு தான். ஸோ கொஷின் என்னப்பா, முக்கிலை விட எத்தனை பேர் குட்டையானவர்கள் கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 4 பேர்ப்பா. அப்போ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 16th கொஷினை சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்க பாருங்கள், 6 கலீக் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6. ஓகேங்களா, இது லெஃப்ட்டு இது ரைட்டு. ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீரன் இஸ் டாலர் தென் ராஜ். ஓகேங்களா, ராஜ். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓஜேஸா சேம் ஹைட் அஸ் பிரியான்ஷு. ஓகேங்களா, அதாவது ஓஜேஸும் பிரியான்ஷும் சேம் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுது. தென் பிரியாஷ் பற்றி பேசுகிறாங்க. பிரியேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உயிஸ் டாலர் தென் ஸ்ருதி. ஸ்ருதியை விட பெருசாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மயங்க் இஸ் டாலர் தென் வீரன். ஸோ மயங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீரனை விட டாலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ராஜ் இஸ் நாட் டாலர் தென் ஸ்ருதி. அப்போ ஸ்ருதி தான் டாலர். அப்போ டைரெக்டாக அப்படியே போடுங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓ பி, ஆனால் இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஸ்ருதி, மயங்கு, வீரன், அப்புறமேட்டு ராஜ். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இது நீங்கள் போட்டாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருவோம், உங்கள் கொஷின் என்னென்னா விச் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் நாட் நெசசரி கரெக்ட். அதாவது தப்பான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. 3 கரெக்டாக இருக்குது, 1 தப்பாக இருக்குது. தப்பான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ருதி இஸ் ஷார்ட்டர் தென் ஓஜேஸ். ஸ்ருதி வந்து ஷார்ட்டர் தான் கரெக்டாக இருக்குது. ஓஜேஸ் இஸ் டாலர் தென் ராஜ் இங்கே இருக்காரு. ஓஜேஸ் இங்கே இருக்காங்க. ஸோ ஓஜேஸ் வந்து கரெக்ட் டாலர் தான். தென் வீரன் இஸ் டாலர் தென் ஸ்ருதி. வீரன் வந்து ஷார்ட்டர் ஸ்ருதியை விட, ஆனால் டாலர்னு சொல்கிறாங்க. அப்போ 3வது ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் இதுவும். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா, ஸோ ராஜ், ஸ்ருதி, மயங்க், பிரியேஷ், வீரன் மற்றும் ஓஜஸ் ஆகிய 6 சகோதரர்கள் ஒரு வகுப்பில் படிக்கின்றனர். வீரன் ராஜை விட உயரமானவர். ஓகேங்களா, தென் ஓஜஸும் உயரமும் பிரியான்ஷின் உயரமும் சமம். ஓஜஸும் பிரியான்ஷும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, தென் அவர் ஸ்ருதியை விட உயரமானவர். யார்? பிரியேஷ் ஸ்ருதியை விட உயரமானவர். ஓகேங்களா, தென் வேற என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவர் ஸ்ருதியை விட உயரமானவர் போட்டாச்சு. மயங்க் வீரனை விட உயரமானவர். மயங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீரனோட உயரமானவர், அதையும் போட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்க, ராஜ் ஸ்ருதியை விட உயரமாக இல்லை. ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை விட உயரமாக இல்லை, அப்படின்னா ஸ்ருதியை விட கம்மியாக இருக்காரு. அப்போ ஸ்ருதி தான் இங்கே வரணும். அதுக்கப்புறம் பிரியேஷ், அதுக்கப்புறம் ஓஜஸ். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம இந்த ஆர்டர் படி போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாமா? அவ்வளோதான், இது போட்டாலே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட தகவலின்படி பின்வரும் விருப்பங்களில் எது அவசியம் சரியானது அல்ல, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வீரன் இஸ் டாலர் தென் ஸ்ருதி. பாருங்கள், வீரன் வந்து குட்டையாக இருக்காரு ஸ்ருதியை விட, ஆனால் டாலர்னு சொல்லியிருக்காங்க. அதனால 3வது ஆப்ஷன் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. 70th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? பனானா பிரைஸ் இஸ் மோர் தென் லிச்சின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழைப்பழத்தின் விலை லிச்சியை விட அதிகம். பனானா லிச்சியை விட அதிகம். ஓகேங்களா, தென் பனானா பிரைஸ் இஸ் லெஸ் தென் கிவி. அதாவது கிவியை விட கம்மி. ஸோ அப்போ கிவிக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, வாழைப்பழத்தின் விலை கிவியை விட குறைவு. ஓகேங்களா, தென் கிவி பிரைஸ் இஸ் மோர் தென் பனானா அண்ட் லிச்சி. ஸோ கரெக்டாக தான், மோராக தான் இருக்குது. அப்போ பாருங்கள், கிவியின் விலை வாழைப்பழம் மற்றும் லிச்சியை விட அதிகம். கரெக்டாக இருக்குது. 1 மற்றும் 2 கூற்றுக்கள் உண்மை என்றால் 3வது கூற்றும் உண்மைதான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஸோ 18th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? அம்மன் இஸ் ஓல்டர் தென் சாகு. அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சாகு விட ஓல்டர்னு சொல்கிறாங்க. தென் சாகு இஸ் யங்கர் தென் கோமல். ஸோ கோமலை விட சாகு வந்து கம்மியாக இருக்காங்க. ஆனால் கோமல் வந்து அம்மனுக்கு அடுத்ததாக இல்லையான்ட்டு தெரியல, அது ஹோல்ட் பண்ணி வைப்போம். பட் கோமல் இஸ் ஓல்டர் தென் மில்லன். ஓகே, யாரு? சாகு இஸ் யங்கர் தென் கோமல் பட் ஓல்டர் தென் மில்லன். ஓகேங்களா,
மில்லனை விட ஓல்டர் சாகு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, கோமல் பற்றி பேசுகிறேன். கோமல் இஸ் ஓல்டர் தென் அமன். கோமல் ஓல்டர் தென் அமன் கரெக்டாக போட்டோம். பட் எங்கே தான் உதயா. ஓகே, ஸோ உதயா தான் பெரிய ஆளு. ஹூ இஸ் த தேர்ட் ஓல்டஸ்ட்? ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அம்மன் தான் ஃபைட்டர்ஸ் தேர்ட் ஓல்டஸ்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அம்மன் சாகிவை விட மூத்தவர். அம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகியை விட மூத்தவர். எஸ். தென் சாகி வந்து பார்த்தீங்கன்னா கோமாலை விட இளையவர். ஸோ கோமாலை விட இளையவர்னா அப்போ கோமால் தான் பெரியவர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்க, ஆனால் மில்லனை விட மூத்தவர் யாரு? சாகி. அப்போ மில்லனை விட மூத்தவர், அதை போட்டோம். தென் கோமல் அம்மனை விட மூத்தவர், அதுவும் கரெக்டாக இருக்கு. ஆனால் உதயை விட இளையவர். உதயை விட இளையவர். ஓகே, இவர்களில் மூன்றாவது மூத்தவர் அம்மன் தான். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர். 19th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துலாமா? யா, சி வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஈயை பற்றி பேசுகிறாங்க, நாட் சி. ஓகேங்களா? இ இஸ் ஓல்டர் தென் சி. தென் டி இஸ் ஓல்டர் தென் சி. டி இஸ் ஓல்டர் தென் சி. டி இஸ் ஓல்டர் தென் சி பட் எங்கர் தென் இ. இந்த பேட்டர்னில் வருது. ஸோ அப்போ இ டி சி. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? ஏ இஸ் எங்கர் தென் பி. ஏ இஸ் எங்கர் தென் பி அண்டு சி. ஓ, ஏ இஸ் எங்கர் தென் பி அண்டு சியா? அப்போது இங்கே பி, இங்கே வந்து ஏ. ஏ இஸ் எங்கர் தென் பி அண்டு சி, கரெக்டாக இருக்குது. தென் சி இஸ் ஓல்டர் தென் பி, அது ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். ஹூ இஸ் த யங்கஸ்ட்? ஏ தான்பா யங்கஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர். எப்படி பிரவீன்னு கேட்குறீங்க? ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் சால்வ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ தமிழ்லேயும் சால்வ் பண்ணுற பாருங்க. இ என்பவர் சிஐ விட மூத்தவர். இ என்பவர் பார்த்தீங்கன்னா சிஐ விட மூத்தவர். ஓகேங்களா? புரிஞ்சுது. தென் டி என்பவர் சியை விட மூத்தவர். டியும் பார்த்தீங்கன்னா சியை விட மூத்தவரான், ஆனால் இயை விட இளையவர். அப்போ இயை விட சின்னவர். ஓகேங்களா? இந்த பேட்டர்ல வந்திருக்கு. தென் ஏ என்பவர் பி மற்றும் சியை விட இளையவர். ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா பியை காட்டிலும் சியை காட்டிலும் இளையவர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்க, சி என்பவர் பியை விட மூத்தவர். சி என்பவர் பியை விட மூத்தவர், கரெக்டாக தான் இருக்கு. இளையவர் யார்? இளையவர் ஏ தான். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். 20th கொஸ்டின், இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பி வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தென் கியூ அண்டு ஆர் இஸ் டாலர் தென் எஸ். ஆர் இஸ் டாலர் தென் எஸ். இஃப் எஸ் இஸ் டாலர் தென் கியூ, எஸ் இஸ் டாலர் தென் கியூ பட் ஷார்ட்டர் தென் பி அண்டு பி இஸ் ஷார்ட்டர் தென் ஆர். அப்போ ஃபைடர்ஸ் இங்கே தான் பி வரணும், இங்கே வந்து ஆர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஹூ இஸ் த டாலஸ்ட்டு? ஆர் தான் டாலஸ்ட்டு. ஸோ ஆர் எங்கே இருக்காரு? ஆப்ஷன் 2. ஓகேங்களா? எப்படி பிரவீன் போட்டுன்னா பார்த்துருப்பீங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ பி என்பவர் கியூவை விட உயரமானவர். பி என்பவர் கியூவை விட உயரமானவர், ஃபைட்டர்ஸ் போட்டேன். தென் ஆர் என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர். ஓகேங்களா? எஸ் என்பவர் கியூவை விட உயரமானவர், ஆனால் பிஐ விட குட்டையானவர். அப்போ பி தான் இங்கே உயரமானவர். தென் பி என்பவர் ஆரை விட குட்டையானவர். அப்போ ஆர் தான் உயரமானவர். ஸோ இந்த பேட்டர்ல வந்திருக்கு. ஸோ யாரு கேட்டிருக்குது? உயரமானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆறு தான். ஆப்ஷன் 2. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 20 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். 20மே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசனிங் ஸ்கில்லு, அதாவது ஆர்டர் அண்டு ரேங்கிங்கில் உங்களுடைய ஸ்பீடையும் உங்களுடைய சால்விங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு தான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு கான்செப்டும் வந்து பெட்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. வேறு எதனா டாபிக் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கும் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்லேருந்தும் டாப் 20 கொஸ்டின் வந்து எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். டுகெதர் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 தான் இது. பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.